இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் பாவிங்க, குலகார பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க, அதெல்லாம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க அப்படியே முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா ஒரு இடத்துல குளிர் ஜுரத்தில் படுத்துட்டு இருக்க, பக்கத்தில் வந்துட்டு அவங்க பிள்ளைங்க நின்றுட்டு, அம்மா அழுகாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது, இருங்க நான் போய் யாரையா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிங்களை அந்த இடத்துல அம்மாவை பார்க்க விட்டுட்டு ஓடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு கார்த்தியோட தாத்தாவையும் அவங்க பாட்டியை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கூப்பிட்டு வராங்க. தாயி என்னாச்சு உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுங்களே அவங்க தாத்தா சொல்கிறாரு, வைத்தியரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கிட்ட கத்த, வேமா வந்துட்டு இவங்களை நம்ம கோவில் வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அடுத்த கோவில் வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நெத்தியில் வந்துட்டு பத்தெல்லாம் போடுறாங்க. போட்டதுமே இன்னும் 1 மணி நேரத்தில் காய்ச்சல் படிப்படியாக குறைஞ்சிரும், இப்போ தானே குழந்தை பெற்றிருக்காங்க, அதனால தான் இப்படி ஜுரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தாயி நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பாட்டி வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என் குழந்தைய கொன்னுட்டாமா, என் புருஷன் கொலகார பாவி, பச்சை மண்ணை பிறந்த சிசுவை கொன்னுட்டாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு ராஜா சேதுபதி கார்த்தியோட தாத்தா வராங்க. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, உன் பிள்ளைங்க ஒன்று எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்களே பார்த்துக்குறோம், உங்கள் பிள்ளைங்களையும் வந்துட்டு நாங்களே படிக்க வைக்கிறோம், நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத, இனிமேல் என் புருஷன் உனக்கு அண்ணி மாதிரி, நான் உனக்கு அண்ணி, சரியா, இந்த கோவில் சாவி, இனிமேல் இந்த கோவிலோட பொறுப்பு எல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. அடுத்து வந்துட்டு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு வளர்ந்துடுறாங்க. சின்ன பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடே பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பெருசாகிட்டாங்க. பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி தான் அவங்க தங்கச்சியை வந்துட்டு ரெடி பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. ஐயா, நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஐயா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று கேட்கணும் ஐயா அப்படின்றாங்க. என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையா மூத்த பொண்ணு இருக்கும்போது எதுக்கு 2வது பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ராஜா சேதுபதியை வந்துட்டு சிவகாமி அவங்களையே வந்துட்டு பார்க்குறாங்க. வேமா வந்துட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேச வர்றதுக்குள்ளேயுமே இந்த திக்க சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்லிடுறாங்க, அது என்னோட விருப்பம், எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடு. எல்லாரும் ஒரு மாதிரி வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கார்த்தியோட தாத்தா சொல்கிறாங்க, அவங்கவுங்களோட வாழ்க்கை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம்ல, அவள் வந்துட்டு சின்ன வயசில் அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படி, நம்ம வந்துட்டு சம்மந்தத்தை வச்சுக்கலாம், எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கல்யாண தேதியை இப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண தேதியை வந்துட்டு குறிச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிடுறாங்க. சிவகாமி நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லா சீர்சனத்தையும் நானே செய்கிறேன், ஜாமுன் கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அந்த சிவனாண்டியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இன்னொரு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு கோவில் அம்மன் பக்கத்தில் வந்துட்டு நிற்கிறாங்க. பார்த்தியா இந்த அம்மனுக்கு எதுக்கு இவ்வளோ நகை, அம்மன் என்ன வந்து நகையை வச்சுக்கிறவா போகிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம்ல, அழகழகாக தொங்குதுடா அப்படின்னு சொல்ல, ஆமாங்கய்யா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு நகை எடுத்துகிட்டு இருக்கும்போது வெளியில் வந்துட்டு சிவகாமி அவங்க கோவிலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ யாரோ கோவிலுக்குள்ளே வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓட்டை போட்டு வந்திருப்பாங்க, அது வழியே வந்துட்டு வெளியில் வந்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சிவகாமி அவங்க கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நகை கழுத்தில் இருக்கிறதே பார்க்கல, இன்றைக்கி என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், நல்லபடியாக கல்யாணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தாலியை அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது அந்த இடத்துக்கு பூசாரி ஐயா வர்றாங்க. என்ன சிவகாமி அம்மா இன்றைக்கி வேமாவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி என் பொண்ணு கல்யாணம் இல்லை, அதான் அம்மன் பாதத்தில் தாலியை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்ப, இந்த திக்கு அந்த 2 திருட்டு பசங்களும் நம்ம இப்படியே போனால் மாட்டிக்கிடுவோம், அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் பேருக்கு போகிறாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே சிவகாமி அம்மா வீட்டில் தான் வந்து நிற்கிறாங்க. இங்கிட்டு சிவகாமி அம்மா கோவிலில் பூஜைலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த தாலி வந்துட்டு எல்லாருக்கிட்டே காட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு அவங்க பின்வாசல் வழி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு செயின் மட்டும் அந்த இடத்துல கீழே விழுந்துருது. கல்யாண ஏற்பாடு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஐயர் ஒடியாடுறாங்க. அம்மல் கழுத்தில் இருந்த நகையெல்லாம் காணும், சிவகாமி அம்மா மேலே தான் எனக்கு சந்தேகம், நான் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, என் தாலியை வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணத்தான் நான் போனேன், நான் அப்படிலாம் திருடல அப்படின்னு சொல்ல, உங்கள் பிள்ளைங்களும் வந்துட்டு எங்கள் அம்மா திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. வேமா வந்துட்டு ஒரு லேடி இந்த செயின் கீழே கிடந்துச்சு, இந்த ரூமில் தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அப்போ நான் அப்பயே நினச்சேன் இந்த அம்மா தான் திருடி இருக்கணும், ஏம்மா சாமிக்கு பூஜை பண்ணுறேன் அப்படி இப்படி நல்ல மாதிரி நடிச்சு இப்படி பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, அண்ணி நீங்களாவே சொல்லுங்கள், நான் அப்படி திருடுறவளா சொல்லுங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ணவே இல்லை, உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன் நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல அமைதியாகவே இருக்காங்க. போலீஸ் வர்ற சவுண்டு கேட்குது. ஏமா வாமா உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ என் மேலே தேவையில்லாமல் பழி போடாதீங்க, இன்றைக்கி என் பிள்ளையோட கல்யாணம் வச்சுருக்கேன், அது வந்துட்டு நாசமாக போயிடும், நான் திருடவே இல்லை அண்ணே, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன அமைதியாகவே இருக்கீங்க, நான் தான் திருடி இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க ராஜா சேதுபதிக்கு என்ன பண்ணுறேனே தெரில, ஒரு மாதிரி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்காரு.
இந்த பக்கம் பிள்ளைங்களாம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எங்கள் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அழுக சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அவங்க என்றைக்குமே வந்துட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. தாலியை பூஜை பண்ண தான் போயிருக்காங்க. சொன்னால் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாதுமா வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜா சேதுபதியை சொல்கிறேன், நான் தான் உன் பொண்ணுக்கு எல்லா சீரும் பண்ணுறேன்னு சொன்னேனே, அப்போ ஏன் சிவகாமி இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, ஐயா நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி போய் சிவகாமியை வந்துட்டு பார்க்க எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியாக போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.